அன்பு நேயர்களே, அண்மை காலமாக மட்டக்களப்பின் எம்பி சாணக்கியன் அவர்கள் மீது பல வகையான அம்புகள் வீசப்பட்டு வருவதை எமது மக்கள் அறிந்திருப்பீர்கள். அவைகளெல்லாம் கணக்கில் எடுக்க தேவையில்லை. பல வகையான அம்புகள் அரசியலில் எறியப்படுவதும் வீசப்படுவதும் சகஜம். ஆனால் இந்த மண் சரிவுக்கு பிற்பாடு சாணக்கியன் எம்பி அவர்கள் இனவாதிகளின் கூடாரங்களுக்குள் சென்று விட்டதாகவே அண்மை காலமாக இந்த வாரத்திலிருந்தே இந்த செய்திகள் வெளிவந்த இருக்கின்றது. குறிப்பாக இந்த டிலிட் ஜேபீர் போன்ற இனவாதிகளுடன் கூட்டு சேர்ந்து சாணக்கியன் அவர்கள் கண்டி பகுதிக்கு விஜயமான பிற்பாடு ஏகப்பட்ட பல எதிர்ப்பு அம்புகள் தமிழ் தரப்பிலிருந்து வீசப்பட்டு வருகின்றது. அது நாமும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாதுதான். சாணக்கியன் அவர்கள் மட்டக்களப்பில் எம்பியாக தெரிவு செய்யப்பட்டவுடன் நாம் ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தோம். தமிழ் தரப்பின் தலைவராக சாணக்கியன் அவர்கள் வருவதற்கான மிக அதிக வாய்ப்பு இருப்பதாக இப்பவும் நாம் சொல்கின்றோம். வடகிழக்கு தமிழ் கட்சியை பொறுப்பேற்று நடத்தக்கூடிய ஒரு பாரிய முழு பொறுப்பும் சாணக்கியன் வந்து சேரும். மிக விரைவில் அதற்கான காலம் நெருங்கி வருகின்றது. அதற்கான வழிகளும் திறக்கப்பட்டிருக்கின்றது. கடந்த ஜனாதிபதி தேர்தலும் பொது தேர்தலும் மட்டக்களப்பு மாவட்டத்தில் முற்றுமுழுதாக சாணக்கியன் மக்களை தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். என்பிபி, அதாவது இந்த ஜேவிபிக்கு மட்டக்களப்பில் ஒரு சிம்ம சொப்பனம் என்றால் சாணக்கியன் எம்பி அவர்கள். அப்படியான ஒருவர் இப்பொழுது இந்த மண் சரிவு விடயத்தில் மண் சரிவு பாதிப்புக்கான பயணத்தில் இந்த இனவாதிகளுடன் ஏன் இவர் கூட்டு சேர்ந்து போனார் என்ற கேள்விக்கு அவர் இன்னும் பதில் சொல்லவில்லை. அவருக்கு இருக்கிற வசதியும் வாய்ப்புக்கும் அவர் தமிழ் தரப்புடன் தனியாக செல்லலாம். அது ஒரு புறம் இருக்கு. இப்பொழுது அவர் ஒரு மனிதாபிமான ரீதியில் மலையகம் பகுதியை பார்க்க போயிருக்கலாம். அவர் இப்போது அந்த பகுதிக்கு போயிருக்கு. அது போன ஒரு விஷயம் நாங்கள் பெரிதாப்படவில்லை. அவர் இப்போதைய நிலவரத்தில் அவர் தன்னுடைய இருப்பிடத்தை, தன்னுடைய ஆசனத்தை பலப்படுத்திக் கொள்வதில் தீவிர கவனம் செலுத்த வேண்டிய ஒரு முழு பொறுப்பு அவருக்கு இருக்கின்றது. ஏனெனில் மட்டக்களப்பில் படுவாங்கரை போன்ற பல பகுதிகளெல்லாம் இந்த வெள்ளத்தில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்ற மட்டக்களப்பை தான் பார்க்க வேண்டும். அவர் இப்பொழுது நாம் ஒரு 3 பாசைகளும் மும்மொழிகளும் சரளமாக பேசக்கூடியது சுமந்திரனுக்கு அடுத்தபடியாக தமிழ் தரப்பு எம்பிக்களில் சாணக்கியன் அவர்கள் முதலிடம் இருக்கின்றார்கள். இப்போது சுமந்திரன் நாடாளுமன்றத்தின் இல்லை என்பதால் தமிழ் வாய்ஸ் முஸ்லிம்களுக்கும் சார்பாக பேசக்கூடிய வல்லமையும் அவரிடம் இருப்பதால் அவரைத்தான் மக்கள் நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். அப்படி நம்பிக்கையில் இருக்கின்ற ஒருவர் இந்த இனவாதிகளுடன் பயணிப்பதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் தன்னுடைய இமேஜை கெடுத்துக் கொள்ளக்கூடாது என்பதும் எமது மேலான ஆசை என்பதையும் எமது மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சாணக்கியன் போன்றவர்கள் இல்லை என்றால் தமிழினம் ஒரு விமோசனம் இல்லாமல் போய்விடும். நாம் அதற்காகத்தான் சில அர்ஜுனா எம்பியையும் கூட நாங்கள் நம்பி இருப்பது நாடாளுமன்ற பவிஷ்யத்தாக. ஆனால் இங்கு சாணக்கியன் அப்படி அல்ல. அறிவுபூர்வமாக அதாவது டாக்டர் அர்ஜுனா கோமாளித்தனம், வெளியில் கோமாளி, எங்களுக்கு அந்த கோமாளி தேவையில்லை, எங்களுக்கு தேவை நாடாளுமன்றம். ஆனால் சாணக்கியன் அப்படி இல்லையே. அறிவுபூர்வமான, வெளியிலும் உள்ளிலும் அறிவுபூர்வமான ஒருவர். அவர் இனவாதிகளுடன் அவர் ஆரம்பத்தும் அவர் மஹிந்தன் கூட்டு, அது வேறு விடயம், அது முடிந்த கதை. இப்பொழுது அவர் இல்லை. அவர் ஒரு முழு சமூகத்தின் சொத்து, அதற்கு மேலதிகமாக முஸ்லிம்களின் சொத்து, நாங்கள் அடித்து சொல்லுவோம். எனவே அப்படியான ஒரு சொத்து சிங்கள பகுதியில் சங்கமிப்பதை நாம் ஒருபோதும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் சிங்களத்துடன் சங்கமிப்பதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர் தமிழ் மக்களின் சொத்து. அந்த ப்ராப்பர்ட்டி வேறு இடம் அசைவதையும் கூட நாங்கள் விரும்ப மாட்டோம். எனவே அவருடைய இமேஜை கெடுத்துக் கொள்ளும் அளவுக்கு நடந்து கொள்ளக்கூடாது என்பதும் எமது ஒரு மேலான வேண்டுகோளாகவும் மக்களிடத்தில் நாங்கள் வைக்கின்றோம். ஏனெனில் இப்பொழுது அரசாங்கம் ஒரு தேசிய அரசாங்கம் ஒன்று அமைக்க இருக்கின்றது. அதில் முக்கிய பங்கெல்லாம் சாணக்கியனும் போய் சேர வேண்டும். அது அமைச்சும் கிடைக்கலாம். அதாவது எதிர்த்து நாம் நீண்ட காலம் பயணிக்க முடியாது. மக்களின் தேவை ஒன்று இருக்குமானால், அரசாங்கத்துடன் ஒரு தேசிய அரசு அமையுமானால் அது தமிழ் தரப்பு கடைசி வரை ஒதுக்கிக் கொள்ளக்கூடாது. நாம் பிறகு பார்ப்போம் இப்படியான. எனவே சாணக்கியன் அவர்கள் இப்பொழுது இந்த இனவாதிகளின் கூடாரத்துக்குள் சங்கமிப்பதை ஒருபோதும் தமிழ் தரப்பும் ஏற்றுக்கொள்ளாது. அது தமிழ் பேசும் எந்த ஒரு சமூகமும் ஏற்றுக்கொள்ளாது. திலீப் தேவியை எல்லாம் எழும்பவே கூடாது. ஏதோ அவரெல்லாம் வெற்றி பெறவில்லை. அவர் தேசிய அவங்க தேசிய பட்டியல் மூலம் அவர் கிடைச்ச ஒரு போனஸ் மூலமாக
அவர் கிடைச்ச போனஸ் வாக்கு மூலம் கிடைச்ச அதெல்லாம் நாட்டை சுக்குநூறாக்கிவிடும், இன்னும் ஒரு மஹிந்தன் ஆகிவிடும். எனவே நாங்கள் ஜேவிபி அரசைத்தான் நாங்கள் முட்டுக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. எனவே சாணக்கியன் போன்றவர்கள் அரசாங்கத்தை எவ்வளவு தூரம் எதிர்த்தாலும் அது நாடாளுமன்றத்துக்கு அவருடைய நிலப்பரப்பு மட்டக்களப்பு மாவட்டத்தில் மட்டும்தான் இருக்க வேண்டும். அவர் அதுக்கு அடுத்தாப்போல் யாழ்ப்பாணம் திருகோணமலையும் அவர் கவனிக்க வேண்டும். ஆக எதிர்வரும் காலத்தில் இந்த தமிழ் தரப்பை ஒரு அதாவது என்னது சம்பந்தன் ஐயா அவர்களுக்கு பிறகு ஏற்று நடத்தக்கூடிய ஒரு திறமையும் ஆளுமை அவரிடம் இருக்கின்றது. இது நாம் ஒரு ஜாதகமாக சொல்லுகின்றோம். ஒட்டுமொத்த வடகிழக்கு தமிழர்களையும் ஆளக்கூடிய ஒரு டேலண்ட் இருக்குது சாணக்கியனிடம் மாத்திரமே. எனவே அவர் இந்த இனவாத கூடாரங்களை அகற்றி தனது இமேஜை அதே அளவில் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்த வேண்டுமே ஒழிய இனவாத கூடாரங்களுக்குள் சென்று தனது இமேஜை இழக்கக்கூடாது என்பது எனது ஆசை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் பேசும் மக்களின் ஆசையாகவும் இருக்கும். அவர் வடக்கு மக்களையும் அந்த அர்ஜுனா சொல்லி வருதுனே நம்ம அதெல்லாம் சரி வருமா? ஒரு சிங்கள நாடாளுமன்றத்தில் எந்த அளவுக்கு பேசக்கூடிய வல்லமையும் சாணக்கியனும் இருக்கின்றது. எனவே ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் சற்று இவர்களை பற்றி சிந்திக்க வேண்டும். இனவாத கூடாரங்களுக்குள் சென்று தனது இமேஜை கெடுத்துக் கொள்ளக்கூடாது, இழக்கக்கூடாது என்பது பல்லாயிரம் மக்களின் ஆசையாக இருக்கின்றது. அவர் மட்டக்களப்பு மாவட்டத்தை தனது கட்டுப்பாட்டுக்குள் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும். அது மட்டக்களப்பு மாவட்டத்தின் சொத்து. இப்போதைக்கு அவர் மட்டக்களப்பு மாவட்டம் சொத்து என்றாலும் நிறைய முஸ்லிம் மக்களின் ஆதரவும் அவருக்கு இருக்கின்றது. நான் கடந்தொரு காணொலியும் சொல்லியிருந்தேன். அம்பாறை மாவட்டத்தின் அட்டாளச்சேனை பிரதேசத்தின் பாலமுனை பாடசாலை வைபவம் ஒன்றிற்காக, பாலமுனை கிராமத்தின் பாடசாலை வைபவம் ஒன்றிற்காக தனியாக சாணக்கியன் எம்பி மட்டும்தான் அழைத்திருந்தார்கள். அந்த பாடசாலை முன்னாள் அதிபர் அனிபா அவர்கள் நினைக்கிறேன், அவர் நம்முடைய நண்பர். அவர் அந்த ஒரு அமைப்பு தான் அழைத்திருந்தார்கள். அப்படியாக இப்பொழுது முஸ்லிம் எம்பிக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டு சாணக்கியன் அவர்கள் மீது அம்பாறை மாவட்டத்திலும் ஒரு கவர்ச்சி வந்திருக்கும் நேரத்தில் தனது இமேஜை இழந்து கொள்ளக்கூடாது என்பது எமது அவா என்பதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்துகின்றோம். இனவாத கூடாரங்களுக்குள் சென்று தனது இமேஜை கெடுப்பாரானால் எதிர்வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மட்டக்களப்பில் அவர் மிகப்பெரிய பின்னடைவை சந்திப்பார். அதை நாங்கள் எட்டி வைக்கின்றோம். அவர் இனவாத கூட அது இந்த திலீப் ஜெயவீர போன்றவர்கள் வெறும் இனவாத கும்பல்கள். அந்த கும்பலுடன் சேர்ந்து பயணிப்பது என்பது அவருக்கு அரசியலுக்கு அது ஒரு உகந்த பாதையாக பார்க்க முடியாது. எனவே ஒரு நாடாளுமன்ற வாய்ஸ், தமிழ் மக்களின் வாய்ஸ், முஸ்லிம் மக்களுக்காக கொடுக்கின்ற ஒரு வாய்ஸ் நிச்சயமாக ஒரு நல்ல ஸ்டடியா இருக்க வேண்டும் என்பதும் எமது அவா. எனவே சாணக்கியன் அவர்களுக்காக ஒரு இமேஜே இருக்கின்றது நாடு முழுவதும் இருக்காது, அந்த சந்தேகம் இல்லை. அந்த மாதிரி ஒரு அறிவுபூர்வமாக பேசக்கூடிய ஒருவர், உணர்ச்சி இல்லாமல் பதட்டம் இல்லாமல் பண்பாக அன்பாக பேசக்கூடியவர். அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தில் இந்த மாதிரி பதட்டம் இல்லாமல் உணர்ச்சி வசப்படாமல் பேசக்கூடிய தன்மை கொண்டே அர்ஜுனா எம்பி உருவாக்கினால் அவன் தான் வடக்கின் முதல்வர். அதையெல்லாம் அவர் செய்யக்கூடிய அளவுக்கு இல்லை. ஆனால் எங்களுக்கு நாடாளுமன்ற வயசு ஒன்றுக்காக அர்ஜுனாவை நாங்கள் எதிர்பார்க்கணும். ஆனால் அது எல்லாத்தையும் விட அறிவுபூர்வமாக ஒட்டுமொத்த தமிழ் பேசும் மக்களுக்கான குரலாக சாணக்கியன் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்பது எமதாபா. அப்படியான ஒருவர் அறிவுபூர்வமானவும் நன்றாகவும் அன்பாகவும் பண்பாகவும் பேசக்கூடிய ஒருவர் இந்த மாதிரி இனவாதிகளுடன் சென்று பார்க்க வேண்டிய தேவையே கிடையாது. அவருக்கு இருக்கும் அதிகாரத்தின் பிரகாரம் அவர் ஒரு குரூப்பை அள்ளி சென்றிருக்கலாம். அவர் மலையகம் போய் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்க்க வேண்டும் ஆசைப்பட்டால் மட்டக்களப்பிலிருந்து வாகன ஒழுங்கில் செய்து மட்டக்களப்பிலிருந்து நூற்றுக்கணக்கான தமிழ் வாலிபுன்னு அவர் பயணித்திருக்கலாம். அதுதான் அது ஒரு உற்சாகமா இருந்திருக்கும். அதை விட்டு தனியாக கள்ளக்கோழி பிடிப்பது போன்று, கள்ளக்கோழி பிடிக்க தெரியுமில்ல, படிக்கிற காலங்களில் கள்ளக்கோழி பிடிப்போம். அந்த கள்ளக்கோழி பிடிப்பது போன்று இந்த பயணம் அமைந்திருக்கின்றது என்பதும் நாம் இங்கு ஒரு வேதனைக்குரிய விடயமாக பார்க்கின்றோம். எதற்காக அவருடன் கூடி சேர வேண்டும்? அவங்க தனிப்பாதையில போகட்டுமே. சாணக்கியன் எம்பி கூட திலீப் ஜெயவீர அவருக்கு அது பிளஸ் பாயிண்ட், சாணக்கியனுக்கு அது மைனஸ் பாயிண்ட். இதுவும் இங்கே கவனிக்கப்பட வேண்டியது. திலீப் ஜெயவீருக்கு அது அவருக்கு ஒரு பயங்கர பிளஸ். நாங்கள் தமிழ் தாப்புடன் இருக்கின்றோம் அவர் மாறு தட்டலாம்.
இந்த தரப்புடன் இந்த மாதிரி திலீப் ஜெயசீலன் போன்ற பெரிய புல்லுருவி அது புல்லுருவிகள், அந்த புல்லுருவிக்கு போட இவர் செல்ல இவருக்கு மைனஸ். அது அப்ப எதுக்காக இவர் இப்ப இமேஜை கெடுத்துக் கொள்ளணும்? எனவே இந்த மாதிரி ஒரு 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 தரங்கட்டாக்களுக்கு கூட சென்று தனது இமேஜை இவர் இழந்து கொள்ளக் கூடாது என்பதை நாம் மேலும் 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 வலியுறுத்தி நிற்கின்றோம். ஏனெனில் இமேஜ் ஒன்று இழக்கப்படுமானால் இங்கு மட்டக்களப்பில் ஜேவிபி பலம் பெற்றுவிடும். நாங்கள் யாழ்ப்பாணத்திலும் ஜேவிபி பலம் பெறக்கூடாது என்பது குறியாக இருக்கின்றோம். தமிழர் தரப்பில் தமிழர் தான் பலமாக இருக்கணும். அதுக்கு இங்க யாருக்கும் அங்கு இடமில்லை. ஏனெனில் அங்கு வடக்கை பொறுத்த வரைக்கும் தமிழ் தரப்பில் ஒற்றுமை இல்லாததால் தான் அங்கு போய் சேர்ந்தார்கள். ஒற்றுமை இல்லை என்பதால் தான் அங்கு ஜேவிபி வெற்றி பெற்றது. ஆனால் மட்டக்களப்பில் அது உடவில்லை சாணக்கியன் அவர்கள். எனவே மட்டக்களப்பில் அவர் தொடர்ந்து தனது இடத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கின்றது. எதிர்வரும் காலங்கள் கொஞ்சம் அரசாங்கத்தின் பக்கமாக எல்லோரும் முண்டி அடித்துக் கொண்டு போய் செல்லக்கூடிய காலகட்டம் இருக்கின்றது. அப்படியான ஒரு காலகட்டத்தில் சாணக்கியன் அவர்கள் இனவாதிகளின் கூடாரத்துக்குள் செல்வார். ஆனால் தனது இமேஜை இழந்து அவரும் தோல்வி என்ற ஸ்தானத்துக்கு வருவதற்கான மிக அதிகமான வாய்ப்பும் இருக்கிறது. அவரெல்லாம் தோல்வி பெறவே கூடாது. என்னை கேட்டால் அவர் இறக்கும் வரைக்கும் எம்பியாக இருக்க வேண்டும். இப்பொழுது மட்டநகர் செல்லையா எம்பி அவர்கள் மிக நீண்ட காலமாக எம்பியாக இருந்திருக்கின்றார். நம்ம வரலாறு தெரியாது. அதே போன்று அந்த இடத்தை உடைக்க வேண்டும் இவர்தான். இரா செல்லையா அவர்களை உடைக்க வேண்டியும் ராசமாணிக்கம் சாணக்கியன் அவர்கள் உடைக்க வேண்டும். எனவே இது பற்றி அதிகமான அறிவுபூர்வமான எமது அன்பர்கள் இந்த விடயத்தில் கூடிய கவனம் செலுத்துங்கள். ஒருபோதும் மட்டக்களப்பை விட்டு சாணக்கியன் அவர்கள் இனவாதிகளின் கூடாரத்துக்குள் ஒரு நிமிடமும் சொல்லக்கூடாது என்பது எமது அவா என்பதற்கு அப்பால் ஒரு ஆசையும் கூட. அதே போன்று அவர் மட்டக்களப்பில் தனது இமேஜை காப்பாற்றிக் கொண்டு இமேஜை வைத்துக் கொண்டு தொடர்ந்து தன்னுடைய இடத்தையும் அவர் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இனவாதிகள் நாளை சொல்வார்கள் சாணக்கியன் மந்திரித்துமாவோடு எங்களோட இருக்கின்றார் என்று அவர்கள் பெரிய ஒரு பிரச்சாரம் பண்ணுவார்கள். அவங்களோட இருக்கின்றார்கள் இல்லையே. இது ஒரு தேர்தல் மேடையில் திலீப் ஜெயசீலன் போன்றவர்கள் இனவாதிகள் நாளைக்கு ஒரு வீடியோ போட்டு மட்டக்களப்பில் தமிழ் மக்கள் எங்களோட இருக்கின்றார் என்று கூட அவர்கள் ஒரு பிரச்சாரம் விபச்சாரம் கூட செய்யலாம். எனவே இது கொஞ்சம் ஆழமாக அறிவுபூர்வமாக சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம். நிச்சயமாக சாணக்கியன் அவர்கள் தடம் மாறக்கூடாது, தடம் புரளக்கூடாது. அவர் இமேஜை அவர் தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது எமது அவா. மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.